நல்லா பேசிக்கிட்டு இருந்தார். அவர் என்னமோ மனசில் பட்டது போல் இருக்கு. காலையில் ஒரு 6:45 எனக்கு ஃபோன் பண்ணி, நீ வேணும் ரூமுக்கு வாடா, வரும்போது என் மகனையும் அழைச்சிட்டு வந்துரு அப்படின்னாரு. எப்படியும் அவர் சொல்ல மாட்டாரேன்ட்டு வேகமாக தம்பியை எழுப்பிட்டு நான் 2 பேரும் அவர் ரூமுக்கு போனால் நல்லா உட்காந்து தான் இருந்தார். நைட்டு பூரா எனக்கு தூக்கம் இல்லைடா, வீசிங் ட்ரபிள், மூச்சு விட முடியல, கஷ்டமாக இருக்குது, என்னன்னு தெரியலன்னாரு. எங்களுக்கே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. போய் இந்த பல்ஸ் ரேட்டிங் பார்க்கணும், பல்ஸ் ரேட் என்னென்னு பார்க்கணும், ஆக்சிஜன் ரேட் என்னென்னு பார்க்கணும், எனக்கு ரொம்ப குறைஞ்சிட்ட மாதிரி இருக்குது, அதுக்கெல்லாம் இந்த பாக்ஸ் இருக்கும் எடுன்னு தேடணும். அவரே வந்து தேடினார், நல்லா இருந்தார். திரும்ப உட்காந்துட்டு டாக்டர் வேணால் போய் கூட்டிட்டு வா, தப்பாக நினைக்க வேண்டாம், ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு வா, அவர் கொஞ்சம் பார்க்க சொல்லலான்னு பார்த்தா நான் உடனே அவரை கூப்பிட கிளம்பிட்டேன். கடைசியில் பார்த்தா உடனே தம்பி ஃபோன் பண்ண, அண்ணன் பையன் உடனே திரும்பி ரிட்டர்ன் ஆகிடுங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு. திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன், டாக்டர் கூப்பிடாமலே வந்துட்டேன். அதுக்கு பிறகு ஒரு சித்தா டாக்டர் வந்தார். அவரோட ஃப்ரெண்டு தான், ரொம்ப நேரம் பேச்சில் எடுத்துட்டார். அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார் எங்கள் அண்ணன், அந்த மாதிரி டைப்பு. பேசிக்கிட்டே இருந்த அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு பழையபடி எனக்கு சுகம் இல்லை, ஒரு மாதிரியா இருக்குது, டாக்டருக்கு போகலாம், ஆம்புலன்ஸை கூப்பிடணும். ஆம்புலன்ஸு வந்துருச்சு. எழுந்திரிச்சா அப்படியே சாயிறாரு. அப்புறம் ஸ்ட்ரெச்சரில் வச்சு கொண்டுட்டு போனால் எங்கள் என்னையும் என் அண்ணன் பையனையும் பார்த்து படுத்தவர் கண்ணு அப்படியே சொருகிருச்சு. எனக்கு அப்போவே பயந்துட்டேன் நான், என்னடா கண்ணு சொருகிருச்சு. சரி, இன்னும் மியாட்டுக்கு வேகமாக அழைச்சிட்டு போகும்போது பாதியிலேயே இறந்துட்டாருன்னு மியாட்டில் டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.